கிராமத்து ஒரு வார சுற்றுலா முடிந்து சக்திவேல் குடும்பம் மீண்டும் தங்கள் பழைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. வீடு பூட்டி கிடந்ததால் ஒருவித மௌனம் சூழ்ந்திருந்தது. சக்திவேல் கதவை திறந்து ஈஸ்வரியை முதலில் உள்ளே நுழைய சொன்னான். வா ஈஸ்வரி, மெதுவா கால் எடுத்து வச்சு வா. என்னதான் கிராமத்துல ஜாலியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர சுகமே தனிதான். ஆமாங்க, இந்த வாரம் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. ஆனா அங்கேயே இருந்திருந்தா நான் சோம்பேறி ஆகியிருப்பேன். எனக்கு இந்த சமையலறை வாசமும் நீங்க ஆபீஸ் கிளம்புற அந்த அவசரமும் தான் பிடிச்சிருக்கு. அவளின் தோளில் கை போட்டு தன் பக்கம் இழுத்து, ஈஸ்வரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். இப்ப நீ மாசமா இருக்க. இனிமே வீட்டுல நீ சும்மா உட்காந்துருக்க வேணாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? என்ன என்ன பண்ண சொல்றீங்க? உனக்கு தான் இந்த இயற்கை வைத்தியம், கைவினை பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. அதை ஏன் ஒரு பிஸ்னஸா பண்ணக்கூடாது? வெறும் வீட்டை மட்டும் நிர்வகிக்கிறது இல்ல, உனக்குன்னு ஒரு அடையாளத்தை நீயே உருவாக்கிக்கணும். நீ சும்மா கை காசுக்காக என்கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ எதிர்பார்க்க கூடாது. என்ன சொல்ற? அப்பொழுது நிலாவும் வெற்றியும் அங்கே வந்தார்கள். அண்ணன் சொல்றது ரொம்ப சரியா அண்ணி. நீங்க செஞ்ச அந்த மூலிகை பொடி, ஹேர் ஆயில் எல்லாம் எங்க ஆபீஸ்ல எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஏன் அதை முறைப்படி ஆரம்பிக்க கூடாது? நானும் உங்களுக்கு உதவியா இருப்பேன். ஆமா அண்ணி, அண்ணன் இன்வெஸ்ட் பண்ணுவாரு, நிலா மார்க்கெட்டிங் பண்ணுவா, நான் டெலிவரி பாயா கூட ஒர்க் பண்றேன். நம்ம குடும்பமே ஒரு டீமா வேலை செய்யலாம். கண்களில் ஒரு புதிய மின்னலோடு, சக்தி, எனக்கு நிஜமாவே இது ஆசையா இருக்குங்க. ஆனா குழந்தை, அப்புறம் வீட்டு வேலை என்னால முடியுமா? ஏன் முடியாது ஈஸ்வரி? ஒரு பொண்ணால நினைச்சா ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும். நீ வீட்டை மட்டும் கவனிக்கிறவ இல்லை, இந்த வீட்டின் அச்சாணி. உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செய்வேன். நீ இப்பவே ஒரு பிஸ்னஸ் உமன் ஆக போற. அதுல வர லாபத்துல எனக்கு ஒரு காப்பி தந்தா போதும். ஈஸ்வரி சிரித்து கொண்டே, உங்களுக்கு காப்பி மட்டும் இல்ல, உங்க ஆயுசு முழுக்க பிடிச்ச எல்லாத்தையும் நான் வாங்கி தருவேன். சக்தி, எனக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த சில நாட்களில் ஈஸ்வரி தன் அறையிலேயே ஒரு சின்ன அலுவலகத்தை தொடங்கினாள். சக்தி, இங்க பாருங்க, இந்த பேக்கேஜின் டிசைன் நல்லா இருக்கா? ஈஸ்வரி நேச்சுரல்ஸ் அவள் பின்னால் இருந்து வந்து அவளை கட்டிக்கொண்டு கழுத்தோரம் முத்தமிட்டு, பேர் சூப்பரா இருக்குடி. ஆனா இந்த நேச்சுரல்ஸ் ஓனரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்லி என் ரொமான்ஸை குறைச்சிடாத. அப்புறம் நான் எல்லா ஆர்டரையும் கேன்சல் பண்ணிடுவேன். அவள் வெக்கத்தில் அவனது நெஞ்சில் சாய்ந்து, அட போங்க சக்தி, இங்க எப்பவுமே இப்படித்தான். பிஸ்னஸ் வேற, நம்ம காதல் வேற. நீங்க தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்ப பாருங்க, நாளைக்கு முதல் ஆர்டர் அனுப்ப போறேன். வெரி குட். இன்னைக்கு ராத்திரி ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தரப்போறேன். பசங்க தூங்குனதுக்கு அப்புறம் மொட்டை மாடிக்கு வா, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். நகரத்து வீட்டிற்கு கிளம்பியதும் மாமனார் விடவில்லை. என் பொண்ணு மாசமா இருக்கா, அவளை வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்றது அந்தஸ்துக்கு குறைச்சல் என்று சொல்லி நேராக வீட்டிற்கு வந்து ஹாலில் அமர்ந்து கொண்டார். சக்திவேல் வங்கிக்கு கிளம்பி கொண்டிருக்க மாமனார் தன் கௌரவ பேச்சை ஆரம்பித்தார். சக்திவேல், இதுக்குதான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேனா? என் பொண்ணு வீட்டுல மகாராணி மாதிரி இருக்கணும், அவளை போய் மூலிகை விற்க சொல்ற? இது என் கௌரவத்துக்கு இழுக்கு. சக்திவேல் நிதானமாக தன் கை கடிகாரத்தை அணிந்தபடி, மாமா, கௌரவங்கிறது கையில வச்சுக்கிற பணத்துல இல்ல, ஒரு பொண்ணுக்கு நாம கொடுக்கற சுதந்திரத்துல இருக்கு. ஈஸ்வரி இப்போ வெறும் உங்க பொண்ணு மட்டும் இல்ல, அவ ஒரு வளர்ந்து வர பிஸ்னஸ் உமன். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா அந்த பக்கமா ஒரு சோஃபா கிடக்கு, அங்க போய் உட்காந்து வேடிக்கை பாருங்க.
இடையில வந்தீங்கன்னா அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன். சக்திவேல் அப்படி சொன்னதும் மாமனார் முகம் அப்படியே கருத்து போனது. அதே சமயம் சமையலறையில் நிலாவும் ஆர்டர்களுக்கு பேக் செய்து கொண்டிருக்க, நிலா மெதுவாக பண்ணிடி, அண்ணி இதெல்லாம் ரொம்ப நேக்கா பண்ணுவாங்க. நீ என்னடானா பாக்ஸ் மேல கம்மை இவ்வளோ அதிகமா கொட்டுற. வெற்றி, சும்மா பேசாம இருங்க, அன்னிக்கு உதவி செய்யறேன். நீங்க கடைக்கு கிளம்பிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். அவள் கண்களில் காதல் தெரிய, வெற்றி அவளது கையை பிடித்து இழுத்து கன்னத்தில் லேசாக கரைப்படுத்தியிருந்த கண்மையை துடைத்து விட்டான். சரிடி, சீக்கிரம் வர. நீ ரொம்ப கஷ்டப்படுத்தாத. நம்ம எங்கேயாவது ஈவினிங் சினிமாவுக்கு போலாம். 2 டிக்கெட் வாங்கிட்டு வர. என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். இப்ப பாரு, உன் முகத்துல ஒட்டி இருந்ததை எடுக்கும் போதே என் மனசு எப்படி துடிக்குதுன்னு என்று சொல்லி அவளது காதோரம் முணுமுணுக்க, நிலா வெக்கத்தில் அந்த பக்கமாக ஓடினாள். கிளம்பும் முன் சக்திவேல் ஈஸ்வரியின் அறைக்குள் நுழைந்தான். ஈஸ்வரி ஒரு கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள். சக்திவேல் பின்னால் இருந்து வந்து அவளது கழுத்தில் முகம் புதைத்து அவளது மேடிட்ட வயிற்றின் மேல் தன் கரங்களை வைத்தான். என்ன மேடம், பிசினஸ் ரொம்ப ஜோரா நடக்குது போல. உங்க புருஷன் வெளியே கிளம்புறது கூட தெரியாம அவ்வளவு பிஸியா? ஈஸ்வரி சிரித்துக்கொண்டு அவனது கைவிரல்களை பிணைத்து, சக்தி விடுங்க, அப்பா வெளியவே இருக்காரு. அவர் பார்த்தா இன்னும் கத்துவார். ஆமா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி போக போகுது. ரொம்ப பயமா இருக்குங்க. அவளை தன் பக்கம் திருப்பி அவளது இதழோரம் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்து, பயமே படாத ஈஸ்வரி, நீ எடுக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பின்னாடி இந்த சக்திவேல் இருப்பான். உன் அப்பா கத்தட்டும். அவர் கத்த கத்த நம்ம காதல் இன்னும் அதிகமாகும். இன்னைக்கு நைட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நம்ம ஈஸ்வரி நேச்சுரல்ஸ் ஓனருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்ல. கிஃப்ட் எல்லாம் அப்புறம், முதல்ல பத்திரமா போயிட்டு வாங்க. சக்திவேல் வெளியே வந்தான். மாமனார் ஆத்திரத்தில் காலால் தரையை தேய்த்து கொண்டிருந்தார். மாமா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி. இதோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற அட்ரஸ்க்கு இதை டெலிவரி பண்ண ஒருத்தர் வேணும். உங்க கார் சும்மா தானே நிக்குது, அப்படியே போற வழியில இத கொஞ்சம் கொடுத்துருங்களே. கௌரவம் குறையாது, எக்ஸசைஸ் ஆகுமே. என்னடா, என்னைய டெலிவரி பாய் ஆக சொல்ற? உனக்கு எவ்வளவு தைரியம்? தைரியமெல்லாம் இல்ல மாமா, ஒரு அக்கறை தான். சரி, உங்களால முடியாதுன்னா விடுங்க, என் தம்பி வெற்றி போவான். நிலா, மாமாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் காப்பி கொடு. பாவம், இன்னைக்கு முழுதும் இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு அவர் மண்டையே வெடிச்சிடும் போல. சக்திவேல் கண் அடித்து விட்டு செல்ல, மாமனார் ஆத்திரத்தில் அங்கிருந்த பூந்தொட்டியை எட்டி உதைக்க போனார். ஆனால் ஈஸ்வரி சிரித்து கொண்டே அங்கே வரவும் பற்களை கடித்து கொண்டு நின்றார். சக்திவேல், அம்மா வா ஈஸ்வரி, பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு. அவங்க தாத்தா கூட விளையாட போறாங்களாம். தம்பி, நீங்களும் கொஞ்சம் குழந்தைகளை கவனிச்சுக்கோங்களே என்று சொல்லி அந்த பெரிய மனுஷனை பேரம் பேத்திகளை கவனிக்க சொல்லி லாக் செய்தாள். மாமனாரோ, நான் யாரு, எங்க இருந்தவன், இப்போ குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கேனே என்று தலையில் அடித்துக்கொண்டு உட்கார்ந்தார். ஈஸ்வரி நேச்சுரல் பிசினஸ் சூடு பிடிக்க தொடங்கியது. ஆன்லைன் மூலமாக வந்த முதல் 10 ஆர்டர்களையும் பேக் செய்துவிட்டு ஈஸ்வரி களைப்பில் சோஃபாவில் அமர்ந்தாள். மாமனார் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு கையில் இருந்த மொபைலில் எதையோ பார்த்து கொண்டே முறைத்து கொண்டிருந்தார். பாரு, இதுக்கு தான் சொன்னேன், இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? மூச்சு வாங்குது பாரு. ஒரு வேலைக்கு 3 வேளை ராஜ உபசாரம் பண்ணி உன்னை வளர்த்தேன். இப்போ வந்து கம்பெனி ஓனர்னு சொல்லி கஷ்டப்படுற. எல்லாம் அந்த சக்திவேலால வந்தது. சரியாக அந்த நேரம் சக்திவேல் வீட்டிற்குள் நுழைந்தான். கையில் 2 ஐஸ்கிரீம் கப்புகள் இருந்தன. என்ன மாமா, மறுபடியும் உங்க பழைய பல்லவிய தொடங்கிட்டீங்களா? ஈஸ்வரி கலப்பா இருக்கானா, அவளுக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் போட்டு தரலாம்ல. அதை விட்டுட்டு ஏன் இப்படி புலம்புறீங்க? சக்திவேல், நான் யார் தெரியுமா? எனக்கு ஜூஸ் போட தெரியாதுன்னு நான் நினைக்கிறியா? நான் நினைச்சா ஒரு கடையையே விலைக்கு வாங்குவேன். சக்திவேல் நக்கலாக சிரித்து, கடையை வாங்க வேணாமாம்மா, இதோ இந்த ஐஸ்கிரீமை உங்க பேரம் பேத்திகளுக்கு ஊட்டி விடுங்க.
அவங்க உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்புறம் ஈஸ்வரி, இந்தா உனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர். ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு இதை சாப்பிடு. சக்திவேல் ஈஸ்வரியின் அருகில் அமர்ந்து அவளது களைப்பான தோள்களை தடவி விட்டான். மாமனார் இதை பார்த்து விட்டு, இவங்க பண்ற ரொமான்ஸ்ல என் பிபி தான் ஏறும் என்று முணுமுணுத்தபடி குழந்தைகளிடம் சென்றார். வெற்றியும் நிலாவும் சினிமாவுக்கு போய் வந்து விட்டு இருந்தனர். வெற்றி, என்ன இது? ஹேர் ஆயில் பாட்டில்ல ஃபேஸ் பேக் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? நிலா, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே ஒட்டுனா இப்படிதான் ஆகும். உன் அழகு என் கண்ணை மறைக்குதுடி. அதுவும் இந்த நிலா வெளிச்சத்துல நீ அந்த பாட்டிலை விட பிரகாசமா தெரியுற. சிரித்து கொண்டே அவன் கையில் இருந்த ஸ்டிக்கரை பிடுங்கி, சும்மா வழியாதீங்க வெற்றி. அண்ணன் அண்ணியும் பார்த்து இதெல்லாம் கத்துக்கிட்டீங்களா? முதல்ல வேலையை பாருங்க, அப்புறம் அண்ணிக்கிட்ட திட்டு வாங்க போறீங்க. வெற்றி நிலாவை திடீரென தன் பக்கம் இழுத்து, அண்ணி திட்டமாட்டாங்க. அவங்களே இப்போ அண்ணன் கூட ரொமான்ஸ்ல தான் இருப்பாங்க. நாம ஏன் சும்மா இருக்கணும் என்று சொல்லி அவளது கன்னத்தை மெல்ல கிள்ள, நிலா ஐயோ விடுங்க வெற்றி என்று சொல்லி ஓடினாள். இரவு உணவு முடிந்து அனைவரும் தூங்கச் சென்றனர். ஈஸ்வரி தன் அறையின் மெத்தையில் சாய்ந்து அமர்ந்திருக்க, சக்திவேல் கதவை சாத்திவிட்டு வந்தான். அவன் கையில் ஒரு சின்ன மருந்து பாட்டில் இருந்தது. ஈஸ்வரி, கால் ரொம்ப வலிக்குதா? இந்த தைலத்தை தேய்ச்சி விடுறேன். காலை நீட்டு. வேணா சக்தி, நீங்க ஆபீஸ் போயிட்டு வந்து டயர்டா இருப்பீங்க, நான் பார்த்துக்கிறேன். அவளது கால்களை தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டு, உன் புருஷன் உயிரோடு இருக்கும்போது நீ ஏண்டி கஷ்டப்படுற? இந்த 5 மாசம் நீ எனக்கு கொடுத்த சந்தோஷத்துக்கு நான் என்ன செஞ்சாலும் ஈடாகாது. மெதுவா தைலத்தை தேய்த்து விட்ட சக்திவேல் திடீரென அவளது வயிற்றின் மேல் தன் காதுகளை வைத்து எதையோ கேட்க முயன்றான். சிரித்து கொண்டே, என்னங்க பண்றீங்க? அங்க என்ன சத்தம் கேக்குது? சத்தம் கேட்கலடி, நம்ம பாப்பா அப்பா அம்மாவை தூங்க வைங்க, அவங்க ரொம்ப வேலை பார்க்குறாங்கன்னு என்கிட்ட புகார் சொல்லுது. இப்ப பாரு அது எப்படி துடிக்குதுன்னு. சக்தி, நீங்க இவ்வளவு அன்பா இருக்கும்போது எனக்கு எந்த வழியும் தெரியலங்க. ஆனா அப்பாவை நினைச்சாதான் சங்கடமா இருக்கு. அவர் இன்னும் உங்களை ஏத்துக்கவே இல்லையே. சக்திவேல் அவளது கண்களை ஊடுருவி பார்த்து நெற்றியில் முத்தமிட்டு, அவர் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஈஸ்வரி. அவர் தோத்து போகணும். நம்ம காதலுக்கு முன்னாடி அவரோட கௌரவம் மண்ணை கவ்வணும். அதுதான் அவருக்கு நான் கொடுக்குற தண்டனை. இப்போ கண்ணை மூடி தூங்கு. உன் மேல கையை போட்டு அணைச்சிக்கிட்டே இருந்தாதான் எனக்கு தூக்கம் வரும். சக்திவேல் அவளை அணைக்க, ஈஸ்வரி அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். காலையில் காப்பி வாசனையோடு வீடு விழித்த போது மாமனார் ஹாலில் கைகளை கட்டிக்கொண்டு மிகவும் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் ஒரு விதமான வஞ்சக சிரிப்பு குடிக்கொண்டிருந்தது. சக்திவேல் குளித்துவிட்டு ஈஸ்வரியின் கையை பிடித்தபடி வெளியே வந்தார். என்னம்மாம்மா, விடிய காலையிலேயே ஏதோ போர்க்களத்துக்கு கிளம்புற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒருவேளை டெலிவரி பாய் வேலைக்கு சம்மதிச்சிட்டீங்களோ? ஏளனமாக சிரித்து, அந்த கனவு எல்லாம் வேணாம் மாப்பிள்ள. ஈஸ்வரி, இதோ பாரு, உன் பிஸ்னஸ் நீ பண்ணிக்கோ. ஆனா இந்த சின்ன வீட்டில் இருந்துட்டு நீ தெரு தெருவா போய் உன் பொருட்களை விற்க கூடாது. அதான் உன் வீட்டுக்கு நேர் எதிரில் இருக்கிற அந்த பெரிய காம்ப்ளெக்ஸை ஒரு கடையை நான் லீஸுக்கு எடுத்துட்டேன். இன்னைக்கே அங்க ஈஸ்வரி நேச்சுரல்ஸ்னு போர்டு மாட்டப்படும். அங்க போய் தாராளமா உன் பிஸ்னஸ் பண்ணு. ஈஸ்வரி திகைத்து போனாள். அப்பா, என்ன சொல்றீங்க? அவ்வளோ பெரிய கடைக்கு இப்ப என்ன அவசியம்? சக்திவேல் குறுக்கிட்டு மாமனார் கண்களை நேராக பார்த்து, புரியுது மாமா, புரியுது. கடையை எடுத்து கொடுத்து அதுக்கு வர லாபத்தை நீங்க கணக்கு கேட்டு மெல்ல மெல்ல அவளோட உழைப்ப உங்க கௌரவத்துக்கு அடியில கொண்டு வர போக்குறீங்க. அதாவது என் பொண்ணு பிஸ்னஸ் பண்ணல, நான் தான் அவளை பண்ண வைக்கிறேன்னு ஊருக்கு சொல்ல போறீங்க, அப்படித்தானே? சக்திவேல், நீ ரொம்ப பேசாத. ஒரு அப்பாவா என் பொண்ணுக்கு நான் செய்கிறேன்.
வேணாம் மாமா. ஈஸ்வரிக்கு தேவை ஒரு பெரிய ஷோரூம் இல்ல. அவளோட சொந்த உழைப்புல வர ஒரு சின்ன அங்கீகாரம். உங்க கடை எங்களுக்கு தேவையில்லை. ஈஸ்வரி, போய் அந்த பாஸ்ல ரெடி பண்ணு. நாம நம்ம வழியிலேயே போவோம். மாமனார் முகம் கருத்து போக, இத பாரு, நீ அந்த கடையில உட்காரலனா நான் அங்க வேற யாரையாவது வச்சு உன் பேருக்கு போட்டியா ஒரு கடையை திறப்ப என்று மிரட்டினார். இந்த கலவரங்களுக்கு நடுவே வெற்றி நிலாவை சமையலறைக்குள் இழுத்துச் சென்றான். நிலா, கவனிச்சியா? அண்ணனுக்கும் பெரியப்பாவுக்கும் நடுவுல யூக யுத்தம் உச்ச கட்டத்துல இருக்கு. நாம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு ஐடியா பண்ணலாமா? என்ன பண்ண போறீங்க வெற்றி? ஏற்கனவே அங்க நிலவரம் சூடா இருக்கு. பெரியப்பா எடுத்த அந்த கடையை நாமளே வாடகைக்கு எடுத்துட்டா என்ன? அங்க அண்ணியோட பொருட்களை கொண்டு போய் நாமளே விற்போம். அண்ணங்கிட்ட பெரியப்பா கடை இல்லை, இது என் கடைன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். நீனா வெற்றியின் கன்னத்தை கிள்ளி, பரவாயில்லையே, என் புருஷனுக்கு இப்பெல்லாம் மூளை நல்லா வேலை செய்யுது. ஆனா அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாருன்னா உங்க முதுகுத்தோல் உறிஞ்சிடும், பார்த்துக்கோங்க. அறைக்குள் சென்ற ஈஸ்வரி மிகவும் வருத்தமாக இருந்தாள். சக்திவேல் அவளுக்கு பின்னால் வந்து அவளது தோள்களை வருடிவிட்டான். ஈஸ்வரி, அந்த மனுஷனோட பேச்சு கேட்டு ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்க? அவர் உன் தன்னம்பிக்கையை உடைக்க பார்க்கிறார். நீ அழக்கூடாதுடி. சக்தி, எனக்கு பிஸ்னஸ் முக்கியம் இல்லைங்க. இந்த வீட்டில் நீங்க எல்லோரும் நிம்மதியா இருக்கணும். அப்பா ஏன் இப்படி பிடிவாதம் பண்றாரு? அவர் பிடிவாதம் பண்ணட்டும். ஆனா இந்த சக்திவேல் உனக்காக கட்டின இந்த சின்ன கோட்டைக்குள்ள அவர் பருப்பு வேகாது. அவள் இடையை வருட சிரித்து கொண்டே அவன் மார்பில் லேசாக அடித்து, இப்ப இது தேவையா? அங்க அப்பா வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. கத்தட்டுமே. அவர் கத்த நான் உன்னை இன்னும் அதிகமா நேசிப்பேன். இதை பாரு, இன்னைக்கு நைட்டு நாம ஒரு கேண்டில் லைட் டின்னர் பண்ண போறோம். நம்ம வீட்டு மொட்டை மாடியில, அந்த பெரிய மனுஷன் தூங்குனதுக்கு அப்புறம். சரியா? நிஜமாவா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சக்தி. ஆனா பாப்பாவுக்கு பசிக்கும்ல, சீக்கிரம் சாப்பிடலாம். சக்திவேல் அவளது வயிற்றில் முத்தமிட்டு, பாப்பாவுக்கும் சேர்த்துதான் எல்லா ஏற்பாடும் என்று கண்ணடித்தான். இரவு 11 மணி. மாமனார் நன்கு கொரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்க சக்திவேலும் ஈஸ்வரியும் மெல்ல மொட்டை மாடிக்கு சென்றனர். அங்கே மெல்லிய மெழுகுவத்தி வெளிச்சத்தில் நிலாவும் வெற்றியும் டேபிள் செட் செய்து வைத்திருந்தனர். வா ஈஸ்வரி, இன்னைக்கு இந்த முழு நிலா வெளிச்சத்துல உன் புருஷன் உனக்கு ஒரு சத்தியம் பண்ண போறான். உன் பிஸ்னஸையும் உன் கௌரவத்தையும் யாராலும் அசைக்க முடியாது. உன் அப்பா முன்னாடியே நீ பெரிய ஆளா வருவ. அதுக்கு இந்த சக்திவேல் உனக்கு துணையா இருப்பான். ஈஸ்வரி நெகிழ்ந்து போய் அவளது தோளில் தலை சாய்த்து கொண்டாள். அவர்கள் இருவரும் அந்த தனிமையில் உணவை ஒருவருக்கு ஒருவர் ஊட்டிவிட, கீழே வெற்றி நிலாவுக்கு ஒரு மோதிரத்தை பரிசளித்தான். அதை வாங்கி அவள் கையில் மாட்டிவிட்டதும் நிலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இந்த சர்ப்ரைஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எனக்கு இந்த மோதிரம் கரெக்டா சேருது. எப்படி வெற்றி? இதை பார்த்து வாங்கினீங்க? எனக்கு தெரியாதா உன் கை சைஸு? அப்படியே நிலாவை தூக்கி கொண்டு கட்டிலில் படுக்க வைத்தான். உன்னை பார்த்தாலே எனக்கு கிறக்கமா இருக்குடி. அவள் வெக்கத்தில் முகம் சிவக்க அவள் மேனி எங்கும் தன் இதழால் ஊர்வலம் போனான். நிலா, நம்ம கல்யாணம் ஆகி இது வரைக்கும் ஹனிமூனே போகல, அது தெரியுமா உனக்கு? ஆமா வெற்றி, நானும் மறந்துட்டேன். அண்ணி மாசமா இருக்கிறதால அவங்கள கவனிச்சுக்கிறதே சரியா இருக்கு. இப்பதான் அவங்களுக்கு 5 மாசம் ஆயிடுச்சுல. அவங்கள பார்த்துக்க உங்க அம்மா, அவங்க அப்பா, அப்புறம் கூடவே இருக்கிற சக்தி அண்ணன். அப்புறம் என்ன, நம்ம ஹனிமூன் பிளான் பண்ணலாமா? அவள் முகத்தில் வெக்கம் படர சரி என்று தலையசைத்தாள். மெதுவாக அவள் மேல் படர்ந்தான். அவள் இதழ்களை சுவைத்தான். அவனுக்கு இன்னும் வேண்டும் என்று இருந்தது. அவள் இதழ்களை நீண்ட நேரம் சுவைத்து கொண்டே இருந்தான். இருவரும் காமத்தின் பிடியில் ஆட்கொண்டனர்.
உடல் வேர்க்க, உடல் இறுக,